மக்களுக்கு நஞ்சில்லா உணவளிக்க போராடும் விவசாயி ஒருவர் முன்னெடுத்த முயற்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அந்த விவசாயி அப்படி என்ன செய்தார்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உணவே மருந்து என்பதை மறந்து மருந்தையே உணவாக சாப்பிடும் கூட்டத்திற்கு மத்தியில் நோயில்லா வாழ்வுக்காக பலரும் நஞ்சில்லா உணவை தேடி வருகின்றனர். இயற்கை வேளாண்மை மூலம் பல்லுயிர்களை பாதுகாத்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவை நேரடியாக விற்று வருகிறார் செஞ்சியை சேர்ந்த இயற்கை விவசாயி அருண்குமார். விழுப்புரம் மாவட்டம் இந்திரசங்குப்பம் கிராமத்தில் பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள் சாகுபடி செய்து அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வரும் அருண்குமார் தனது குழந்தைகளின் காதணி விழாவை இயற்கை விழாவாக கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்த விழாவுக்கு வருகை தந்த உறவினர்களிடம் நஞ்சில்லா உணவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இப்ப என்னுடைய பசங்களை காது குத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வகையான 100 வகையான நெல் கண்காட்சி வச்சிருக்கேன். அதுதான் ரத்தசாலி, மாப்பிள சம்பா, பூங்காது, கருப்பு கவுனி, இந்த மாதிரி ரகம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காது குத்து வரவங்களுக்கு மட்டும் இப்போ வரவங்க காது குத்து வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய நெல்லோ இல்லை நாட்டு காய்கறிகளோ வச்சாங்கன்னா அது என்னென்ன ரகங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன மருத்துவ பயன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தெரியும். நம்ம காதணி விழாவா இருக்காம ஒரு நெல் திருவிழா, நிறைய பேருக்கு பாரம்பரிய நெல்லாம் தெரியாம இருக்கும். எங்களுக்கே நூற்றுக்கணக்கான நெல்கள் நான் இன்னைக்குதான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய ஸ்டால் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இங்க நெல் ஜெயராம் ஐயாவோட அவங்க ரிலேஷன் மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க அழைப்போ காதணி விழாவுக்கு, ஆனால் அப்படியே இயற்கை திருவிழாவாக மாறியிருந்ததால் விழாவுக்கு வந்தவர்கள் திகைப்படைந்தனர். 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களின் கண்காட்சி, பாரம்பரிய காய்கறி விதைகள் கண்காட்சிக்கு மட்டுமின்றி விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. விழாவுக்கு வந்த அனைவருக்கும் தாம்பூலமாக கருப்பு கவுனி அவல் லட்டு, சிறுதானிய லட்டுகள் வழங்கி பாரம்பரிய உணவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இங்க வர கிட்டத்தட்ட 200-300 மக்கள், அவரோட நண்பர்கள், குடும்பத்தினர்களால் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மற்றும் நாங்கள் இயற்கை விவசாயத்துல இப்ப ரகங்கள் செய்யறோம். இயற்கை முறையில் விளைவித்த பாரம்பரிய அரிசியை உணவாக சாப்பிட்டு வருவதால் நோய்களிலிருந்து விடுதலையாகி தான் நலமுடன் இருப்பதாக கூறும் விவசாயி அருண்குமாரின் தந்தை கணேசன் இதனால் தனது மகன் ஆர்வத்துடன் இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்து வெற்றிகரமாக செய்து வருவதாக கூறுகிறார். மாப்பிள சம்பா இட்லி, கருங்குரு இட்லி, காஜான இட்லி, இதை நான் பழகிறதுனால நான் சாப்பிட்டு பழகிறதுனால பையனை சேர்த்து இப்போ இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு சாப்பிடுவோம். இப்போ காஜானம், கருங்குருவை, அவர் மாப்பிள சம்பா, ஒரு 3-4 ரகம் பயிர் வச்சு இப்போ இது பண்ணிடுறாங்க, சேல் பண்ணிக்கிறாங்க. இந்த காதணி விழாவுக்கு வந்தவர்களை சற்று யோசிக்க வைத்தாலும் பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானியங்களின் அவசியம் குறித்து நிச்சயம் ஆர்வத்தை தூண்டியிருக்கும் என்கிறார் இயற்கை ஆர்வலர் துரை பாண்டி. அவரைக்காய் விதைகள் சீரகாயெல்லாம் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்காய் ஒரு 3 வகையான சொரக்காய் வச்சிருக்கோம். வட்ட சொரை, குண்டு சொரை, குடிய சொரை வித்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டை பீக்கங்காய் வச்சு வித்துட்டு இருக்கோம். அப்புறம் மரவெண்டை இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பயிர் வைக்கிறோம், காய்கள் விற்பனையும் செய்யறோம். பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதோடு நிறுத்திவிடாமல் லாபகரமாக மாற்றும் முயற்சியில் வெற்றியும் கண்டு வருகிறார் விவசாயி அருண்குமார். இயற்கை விவசாயிகள் குழுவாக இணைந்து விற்பனை வாய்ப்பை உருவாக்கி வருகின்றனர். கருப்பு கவுனியில் கஞ்சி, நவதானிய சுண்டல், ரச்சதாலி அரிசியில் புட்டு போன்றவற்றை உழவர் சந்தையில் விற்று அங்குள்ளவர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். நம் மண்ணையும் மக்களையும் காக்க மரபு விதைகளை கையில் எடுத்து பாரம்பரிய விவசாயத்தை வெற்றிகரமாக செய்து வரும் விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவே உண்மையான வெற்றி. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.